செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளவு தூரம் திரு விஜய்கிட்ட நேரடியாக பேச முடியுங்கிறத பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்களே வந்தாலும் பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜனோட நின்றுமா? அது வந்து ப்ராக்டிக்கலாக அந்த சிக்கல் இருக்குது. நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. நான் ஓகே, அண்ணன் செங்கோட்டையன் ஒரு ஃபோன் பண்ணுறாரு, இப்படி ஒரு ஐடியா செய்யலாம் சார்ன்றாரு, நேரடியாக விஜய்கிட்ட மொபைலில் பேசுகிறார். விஜய் சார் தானே நல்லா இருக்குண்ணே ஐடியா, நீங்கள் ஆதவர்கிட்ட சொல்லிருங்கண்ணே அப்படிம்பார், இல்லை அருண் ஜான்கிட்ட சொல்லிருங்கண்ணே, இல்லாட்டி ஆனந்த் சொல்லுங்க. அவங்க தான் அதை டெவலப் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக டெலிவரி பண்ணணும். புரியல? இவர் அப்படியே வாங்கினேன்னு சொல்லிட்டு அவர் வேட்டி கடிச்சு கிளம்ப முடியாதுல்ல. அப்போ தலைவர்கிட்ட சொல்கிறீங்க, தலைவர் இன் பிரின்சிபல் ஓகே சொல்கிறார், செய்ய வேண்டியது வேற 2 பேர் தான். அப்போ இவர் திரும்ப அங்கே தான் பேசுங்க. அப்போ திரு செங்கோட்டையன் திரு ஜான் ஆரோக்கியசாமி இனிஷியலாக ஒரு 4 ஃபோனு, ஜான் ஆரோக்கியசாமிட்டேருந்து ஆதவ ஒரிஜினாட்டேருந்து ஆனந்திட்டேருந்து அண்ணன் செங்கோட்டையன் போகலாம். 4 ஃபோன் தான் போகும். 5ஆவது ஃபோன் இங்கேருந்து தான் வரணும். அப்படியானே வேலையாக இருந்துட்டேன்னு இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கல். ரொம்ப மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து விஜயகாந்தோடைய கட்சியில் இருந்தார், ஏடிஎம்கேல சேரலாம் அப்படின்னு பார்த்தார். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்குலாம் வந்து கேப்டன்ட்ட நேராக பேசுகிற வாய்ப்பு இருக்குது, நீங்களாம் வந்து வழக்கில் இருக்கீங்க, அம்மாவெல்லாம் பார்க்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அங்கே போயிட்டு நான் கேப்டன்ட்ட ஓவர் ஃபோனில் பேசுவேன், இங்கே அம்மாட்ட பேச முடியல, திடீர்னு ஷாக் ஆகக்கூடாது. அங்கே தெரிஞ்சுக்கணும், அம்மாவை யூ கேனாட் ரீச் டைரக்ட்லி. நீங்கள் சின்னம்மா பூங்குன்றன் இவ்வளோதான் போக முடியும். சம்டைம்ஸ் ஆஃபீஸர்ஸ், உளவுத்துறை அதிகாரி, இப்படி யார் யார்கிட்டயே பேச வேண்டியிருக்கோ, அம்மாட்ட நீங்கள் பேச முடியாது. மெசேஜ் வில் ரீச்.